உமாபதி சார், நீங்க சொன்ன மாதிரி அது சிங்கம். இந்த சிங்கத்தை நான் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். தலைமைக்கா தம்பியினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கம். அந்த மேடையில் இருக்க என்னுடைய சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமான வணக்கம்னா, ஆக்சுவலாக இங்கே நன்றி தான் சொல்லணும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்ணன் ரவி சாருக்கு மிக்க நன்றி, தீபக் ரவி சாருக்கு நன்றி, ஸ்ரீநாத் சாருக்கு நன்றி, நம்ம எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் உமாபதி அவர்களுக்கு நன்றி, அந்த கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. சேம் டைம் நான் இயக்குனர் உமாபதி சாரை பற்றி சொல்லணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டைரக்டர் அவர். இந்த ஸ்பேன் ஆஃப் 1 or 2 yearsல வந்து இந்த பேன் இந்தியா டைரக்டர்ஸோட லிஸ்ட்ல அவரோட நேமும் ஆட் ஆகும் நான் நம்புறேன். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் ஒவ்வொருத்தர்கிட்ட வேலை வாங்குற ஸ்டைல வேற மாதிரி இருக்கும். இதுல ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா, 2 நடிகர்களுக்கு நடுவில் நான் நடிக்கிறேன். அந்த 2 பேருமே நேஷனல் அவார்டு வந்து சொல்லணும். தம்பிராமே அண்ணன், இன்னொன்று MS பாஸ்கர் அண்ணன். 3வதா எங்க இளவரசன். ஆனா இன்னும் நேஷனல் அவார்டுக்கு அந்த தகுதி இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் அவரை போய் சேர்றதுக்கு. அவ்வளவு அருமையான ஒரு நடிகர் எங்க இளவரசன். அந்த கூட நடிச்சவங்க எல்லாரும் சரி, ஸ்ரத்தா அவர்களா இருக்கட்டும், விஜய் மேமா இருக்கட்டும், இந்திரஜாவா இருக்கட்டும், எல்லாருமே பிரமாதமான நடிகர்கள். ரொம்ப நல்லா பண்ணாங்க. இப்போ உதாரணம் ஒரு சீனை நாங்க ரிஹர்சல் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு டைமிங் தேவைப்படும். அந்த டைமிங்காக நாங்க ரிஹர்சல் பண்ணும்போது அதை அப்சர்வ் பண்ணுவார் எங்க டைரக்டர் உண்மை பத்தி. கரெக்டா பார்த்து 3 ரிஹர்சல் பண்ணுவாங்க சொல்லுவாரு. இந்த ஃபர்ஸ்ட் ரிஹர்சல்ல இந்த இடத்துல நீங்க இப்படி பண்ணுங்க, அதுவும் இந்த 3வது ரிஹர்சல்ல பண்ணுங்க இந்த இடத்துலயும், 2வது ரிஹர்சல் அப்படி நோட் பண்ணி டீடைல் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் எங்க உண்மை பத்தி. அவரோட ஒர்க் பண்ணதுல வந்து ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். 2வது, ஒரு நட்பு நம்ம வாழ்நாள் ஃபுல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவோம்ல, அப்படிப்பட்ட மனிதர்கள் அவர் ஒருத்தர். அது ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த வயசுல இப்படி ஒரு ஃபோர்சைட்டும் தொலைநோக்கு பார்வையும் இருக்குங்கிறது நான் நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப அருமை தேங்க்யூ உமாவதி சார். தேங்க்யூ ஸோ மச். யூ ஆர் தி பெஸ்ட் அண்ட் யூ வில் பி தி பெஸ்ட் ஃபார் எவர். அண்ட் எங்க தம்பிராமையனை பத்தி சொல்லணும்னா, எப்படி சொல்றது, முதல்ல கூப்பிட்டாரு, தம்பி ஃப்ரீயா இருக்கீங்களா, ஒரு கதை கேட்போமா அப்படின்னாரு. சரி கேட்போம்னு போனேன். அப்போ அந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னாரு. தம்பி, இந்த அரசியல்ங்கிற அறம் வந்து ஒரு நல்ல நோக்கத்தோட உருவாக்கப்பட்டது. அதுக்கு உள்ள போறதுனால அதுக்கு பேர் தியாகம்னு பேரு. இந்த தியாகத்தை பல தலைவர்கள் பண்ணிருக்காங்க. அந்த தியாகத்தை பத்தி சொன்னாரு. அப்புறம் அதே நேரத்துல வந்து நம்ம எல்லாம் படிக்கும்போது நமக்கு பல சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஆனா அதுல அரசியல்ல ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும். அது வந்து முக்கியமான ஒரு விஷயம். நான் எதுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த கதையை சொன்னாரு. ஹிலேரியஸா இருந்தது கதை, ரொம்ப நல்லா இருந்தது. ரசிச்சோம், ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரசிச்சோம். அந்த அதுக்கு சொன்னாரு, எப்போ ஷூட்டிங் போகலான்னு கேட்டாங்க. கேட்டு முடிச்சோன்னு அடுத்த வாரம் போறோம் அப்படிதான் அடுத்த வாரம் போனோம். அப்புறம் தான் கண்ணன் ரவி சார் இவங்க எல்லாம் மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. 2வது MS பாஸ்கர் சார், மிகப்பெரிய சிவபக்தர். அவர் பார்வைப்பட்டாலே நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா சரியா போயிடும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் MS பாஸ்கர் சார். எங்களோட முன்னோடி எங்க இளவரசன். எல்லாத்துலயும் முன்னாடி, சினிமாட்டோகிராஃபிலையும் சரி, நடிப்புலையும் சரி. அவர் சர்வசாதாரணமா நடிக்கிறதுன்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, தொடர்ந்து 6 அடிச்சுட்டே இருப்பாங்க இந்த 3 பேர். நடுவில் நடிக்கிறதுக்கு நமக்கு பயமா இருக்கும். நம்ம அம்பையர் அமைதியில்லாமன்னு பார்த்தா அந்த இடத்துல ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கு, அது உமாபதி, டைரக்டர் உமாபதி. ஸோ அதனால நம்ம இப்படியே காலத்தை ஓட்டிடலாம்னு தோணும். அது ஒரு விஷயம். அப்புறமா வந்து ஜாவா சுந்தரேசன் அவர்கள் ரொம்ப அருமையான ஒரு பர்ஃபார்மர். ஒரு சீன் நாங்க சேர்ந்து பண்ற சீன் 2-3 சீன் பண்ணோம். அந்த ஒரு சீன் வந்து பண்ணி முடிச்ச உடனே சொன்னாரு, நட்டி உங்களுக்கு இது ஒரு அருமையான ரோல், ரொம்ப நல்லா வரும் இந்த இது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவர் முதல் ஆசீர்வாதம் அங்கே எனக்கு வந்தது. ரொம்ப நன்றி ஜாவா சுந்தரேசன். அப்புறம் தம்பி கதிர், எக்ஸ்ட்ராடினரி பர்சன். நாங்க பேசும்போது இம்ப்ரவைசேஷனுக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணுவார். அவரோட சீன் இல்லைனாலும் அவர் வந்து ரொம்ப பிரமாதம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. அது ரொம்ப ரசிகரமா இருக்கும். அடுத்து இந்த படத்தோட ஒரு பில்லர் இருக்காரு, PG முத்து, சினிமாட்டோகிராஃபர். அவர் போட்ட ஹார்ட் ஒர்க் வந்து அன்இமேஜினபிள் ஹார்ட் ஒர்க். அந்த தேவதா சிவா சார், மியூசிக் டைரக்டர் சார், அப்புறம் எங்க எடிட்டர் சார், லிரிசிஸ்ட் 2 பேருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். ஏன்னா ரொம்ப நல்லா வந்தது அந்த சாங். வெல்கம் குமார் சாங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அண்ட் எங்க டான்ஸ் கோரியோகிராஃபர், ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப அருமை. அப்புறம் எங்க ஆக்ஷன் மாஸ்டர், சூப்பர், ரொம்ப பிரமாதமா வந்தது ஒவ்வொரு விஷயமும். இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இன்னொன்று எல்லாரும் சொன்னாங்க, யாரையும் டிஃபேம் பண்றேன்னு. நான் டிஃபேமே பண்ணலங்க. இந்த படத்தோட நோக்கமே ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் எல்லாரும் சிரிச்சுட்டே இருக்கணும். அதுல சாரோட லுக்கு ஒரு இடத்துல வருது அப்படின்னா அது ஒரு போர்ஷன் தான். அதை தவிர நாங்க ஒரு 5-6 டிஃப்ரெண்ட் லுக்கு பண்ணியிருக்கோம். அந்த எங்க அண்ணன் உமாபதி தம்பிராமே என்ன சொன்ன மாதிரி அது அப்படியே அவருக்கு அங்க போய் சேர்ந்துரும் நினைக்கிறேன். ஆஜோஜனா சார் அண்ட் உமாபதி சார், நீங்க சொன்ன மாதிரி அது சிங்கம். அந்த சிங்கத்தை நான் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். அவர் அப்படி டிஃபேம் பண்றக்கூடிய எண்ணம் எனக்கும் சரி, இங்க யூனிட்டுக்கு சரி, யாருக்குமே கிடையாது. தலைமைக்கா தம்பியினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா எங்க யாருக்குமே அவரை டிஃபேம் பண்ணக்கூடிய எண்ணம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்க அந்த கண்ணோட்டத்துல பாருங்க,
நீங்க படம் பாருங்க, படம் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு புரியும் நாங்க என்ன பண்ணியிருக்கோம்னு. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.